என்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பாரு தீர்மானம் போடுறோம், எதை போடுறோம், அதை போடுறேன்னு 24 மணி நேரம் அன்புமணி அவர்களை எப்படி அழிக்கலாம், சாமி அன்புமணி அவர்களை எப்படி அழிக்கலாம், பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அழிக்கலாம், பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்படியாப்பட்ட கேவலமான தீர்மானங்கள்லாம் போட்டு ஒட்டுமொத்த மற்ற சாதிகள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுத்தலாம் அப்படின்னு கேவலமான வேலையோட தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களாம் திரிவீங்களா? நீங்களாம் மனிதர்களா? மனுஷ ஜென்மங்களா நீங்களா? எத்தனை ஆண்டு காலம் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியில் உட்காந்துக்கிட்டு ஜி.கே. மணி, அருள் நீங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தின்னு கொளுத்து வந்து பார்த்தீங்கன்னா பல கோடிகளுக்கு சொந்தமாக தானே வச்சுட்டு இருக்கீங்க. கேவலமா இல்லை இப்படியாப்பட்ட ஒரு தீர்மானம் போடுறதுக்கு? சமூகத்துடைய வந்து பார்த்தீங்கன்னா பெரியவராக பார்க்கப்பட்ட, இந்த சமூகத்துடைய குலதெய்வமாக பார்க்கப்பட்ட தைலாபுரத்துடைய பெரியவர் ராமதாஸ் அவர்கள் இனிமேல் அவரை ஐயான்னு சொல்றது கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்கு. கூச்சமாக தான் இருக்கு. ஏன் கூச்சமாக இருக்குன்னா, தலையணை மந்திரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீர்மானத்தை போட்டீங்க தெரியுமா? அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை எல்லாம் ஐயான்னு சொல்றதுக்கே எங்களுக்கு வந்து நாக்கு கூசு. வன்னியர்கள் நாங்கள்லாம் மானஸ்தர்கள், புரியுதுங்களா? மானத்தோட வாழ்மையை ஒழிய இப்படியாப்பட்ட ஒரு கேவலமான ஒரு பொழப்பை வந்து பொழைக்க மாட்டோம், புரியுதுங்களா? பொண்டாட்டி பேச்சை கேட்கறதெல்லாம் உங்களுக்கு தலையணை மந்திரத்தில் வருது அப்படின்னா, பொண்டாட்டி பேச்சை கேட்காத வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் எல்லாம் மாலையும் கழுத்துமா நின்னீங்களே யாரோ ஒரு பெண்ணோட, அதுக்கு பேர் என்ன, அதுக்கு என்ன மந்திரம்னு வைக்கலாம் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்க. கேவலமா இல்லை, அசிங்கமா இல்லை, ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கமான விஷயமா இருக்கு. வன்னியர்கள் தெல்ல தெளிவா புரிஞ்சுக்குங்க. மானம், ரோசம், சூடு, சொரணை, வன்னியர் சமூகத்தை பற்றிய துளியும் அக்கறை இல்லாத ஆட்கள் மட்டும்தான் இந்த தைலாபுரம் கும்பலை நம்பிக்கிட்டு வந்து அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இதையாவது வேலை பார்த்துட்டு இருப்பானு, புரியுதுங்களா? மானத்தோட ரோஷத்தோடு இருக்கிற வன்னியர்கள் தெள்ள தெளிவா இருங்க. பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் தெள்ள தெளிவா இருங்க. நாம நிற்க வேண்டிய இடம் அப்படின்றது அன்புமணி அவர்கள் தான், புரியுதுங்களா? தொடர்ந்து நாம சொல்லிட்டு இருக்கிறதுக்கான காரணமே இதுதான். கடந்த 3-4 மாதங்களாம தொடர்ச்சியா நாம நான் மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். விமல்வர்மன் நான் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாரும் பயப்படுறாங்க. என்னங்க பயப்படணும்? என்ன தைலாபுரத்தில் இருக்கிற பெரியவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கடவுளா? பயந்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாரு. வன்னியர் சமூகத்தோடைய வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா கொச்சைப்படுத்துற மாதிரி சொந்த மருமகளை வந்து பார்த்தீங்கன்னா கொச்சைப்படுத்துறாரு. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்முன்னு போகணுமா? மகாலட்சுமி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருமக, அந்த மருமகளை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா கேவலப்படுத்திக்கிட்டு, சொந்த மகனை வந்து பார்த்தீங்கன்னா கேவலப்படுத்திக்கிட்டு, அசிங்கப்படுத்திக்கிட்டு, இப்படியாப்பட்ட ஒரு வேலையை செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏன் வந்து பார்த்தீங்கன்னா பயப்பட கேள்வி கேட்கறதுக்கு? கேள்வி கேளுங்க, யாருக்கும் பயப்படாதீங்க, புரியுதுங்களா? யாரும் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு படி அளக்கல. தைலாபுரத்தில் உட்காந்துருக்கிறவரெல்லாம் ஒன்றும் படி அளக்கல, புரியுதுங்களா? அவரை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா பயப்படணும், ஐயோ அப்படின்லாம் விட்டுருங்க, தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா போடுங்க, புரியுதுங்களா? இப்படியாப்பட்ட ஆட்களுக்கும் இப்படியாப்பட்ட மனிதர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் எந்த காலத்திலையும் தலை சாய்த்து போக மாட்டோம், புரியுதுங்களா? தர்மம் எதுவோ அதுக்கு பின்னாடி தான் நிற்க முடியும்.